ஹலோ எவ்ரிவன், அண்ட் நவீன். வெல்கம் டு நாலேஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ட்விஸ்டர்ஸ். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லீ ஐசாக். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வருஷத்தில் ஒரு வெளியான ஒரு விஷுவல் ட்ரீட்டான ஒரு படம்னு சொல்கிறான். ஸோ இந்த படத்தோட சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு டிசாஸ்டர் ஃபிலிம்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்துட்டு நிறையா படம் வந்துட்டு ஹாலிவுட்டில் வந்திருக்குங்க. ஸோ 2024 ஸோ இந்த வருஷத்தில் வந்துட்டு இந்த படமும் இடம்பெறும்னு நம்புகிறேன். ஸோ ஏங்க ஒரு ரேண்டமாக தான் இந்த படத்தை போய் நான் வந்துட்டு தேட்டரில் போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த படம் போய் பார்க்குறப்போ தான் வந்துட்டு படம் வரதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த படத்தை பற்றி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் படங்க, சரிங்களா? ஸோ படத்தில் வந்துட்டு லேக்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, குறவாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ லேக்னா நான் என்னன்னு சொல்லுவேன் நான் பர்சனலாக. ஸோ இந்த ஹாலிவுட் மூவியில் வந்துட்டு சில எமோஷ்னல்ஸும் பேக் ஸ்டோரியும் வந்துட்டு விஷுவலாக வந்துட்டு நம்மளை வந்துட்டு கூட்டிகிட்டு போகாமல் ஜஸ்ட் ஒரு டைலாக்காக வந்துட்டு டெலிவரி பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சில சீன்ஸ் வந்துட்டு லேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு யூஸ்வலான சீன்ஸ் தான் வந்துட்டு இந்த படத்தில் இருந்துச்சு. சில பேக் ஸ்டோரியை வந்துட்டு டைலாக்காக வந்துட்டு கன்வே பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ விச் இஸ் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் கேஸ் அண்ட் க்ரூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு யாரும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரபலமான கேஸ் அண்ட் க்ரூ நான் அது ஒரு பார்க்கல. பட் நடித்தவங்க எல்லாமே எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ரோலை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நடித்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு விஷுவல் தாங்க. ஸோ விஷுவல் வந்துட்டு ஹாலிவுட் சைடில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. விஷுவல் ட்ரீட் அவங்க கொடுக்குறதாட்டும், விஎஃப்எக்ஸு, சிஜிஐ, ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ விஷுவல் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களாம் அதெல்லாம் ரியலாக கொடுக்குறது அவங்க அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஸோ இந்த மெயின் வந்துட்டு இந்த படத்தோட கதை என்னென்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 பேர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டடீஸ்க்காக வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ பண்ணணும்னு வந்துட்டு புயலை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு வந்துட்டு ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு புயல் உருவாகிறது, ஸோ அதில் ரீடிங் எடுக்கிறதுக்கு வந்துட்டு புயல் பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு அவங்க அந்த இன்சிடெண்ட்டில் வந்துட்டு அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு இழந்துடுறாங்க. பிகாஸ் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு தப்பாக போனனால. ஸோ 5 இயர்ஸ் மறுபடியும் வந்துட்டு அந்த குரூப்பில் இருக்கிறவங்க மிச்சம் 2 ஃப்ரெண்டு வந்துட்டு மறுபடியும் இணைஞ்சு ஒன்று வந்துட்டு புயலை வந்துட்டு தடுக்கிறதுக்காகவும் அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் மறுபடியும் இந்த ஊரையோ இந்த ஒரு சிட்டி வந்து பாதிச்சிடக்கூடாதுக்காகவோ நாசமாக்கிடக்கூடாதுக்காகவும் அந்த புயலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஸோ ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதாவது அதுக்கான வழியை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த வரக்கூடிய புயலை வந்து அவங்க கட்டுப்படுத்தினாங்க இல்லையா, இந்த படத்தோட கதை தாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ட்ரெய்லர்லேயே வந்துட்டு காட்டிட்டாங்க தெரியுமா. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாலிவுட் மூவினாலே வந்துட்டு கதையை வந்துட்டு ஆன்லைனாக வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ட்ரெய்லர்லேயே வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு நம்மளுக்கு எனக்கு என்ன பர்சனலாக வந்துட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம். அதில் வந்து அந்த புயலோட விஷுவல் தான் நான் சொல்லுவாங்க, சரிங்களா? ஒரு புயல் கிரியேட் பண்ணதுக்கு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ அது விஷுவலாக கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்துட்டு ஆக்டர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த புயல் சார்ந்தப்பட்ட ஒரு கதை தான் வந்துட்டு இந்த ட்விஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ட்விஸ்டர்னு ஒரு படம் கூட வெளியாயிருக்கு 1996 சம்திங்னு நினைக்கிறேன். அந்த வருஷத்தில் மேபி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமாக கூட நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு போனதே தெரியாதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஐமேக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஸ்க்ரீன் வந்து வைடாக இருக்கும் அண்ட் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நான் வந்துட்டு நார்மல் தாங்க போய் பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐமேக்ஸ் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் வந்து கிடைக்கல. ஸோ நார்மல் ஷோ தான் இருந்துச்சு. ஸோ கிடைச்ச ஷோவில் வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ விஷுவல் வாய்ஸ், ஸ்டாரி வாய்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஹாலிவுட் ஃபிலிம்னா அவங்களோட தரத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ யாரெல்லாம் இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களோ, ட்விஸ்டர்ஸ் இந்த படத்தை பற்றி செக் பண்ணி பார்த்தீங்களோ, மறக்காம உங்கள் தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.